பாஸ் பாஸ் இதெல்லாம் என்னது பாஸ்? டேய் தடி பசங்களா, இதுக்கு பேர் தான ராக்கெட் லான்ச்சர், மிசைல் ஷூட்டர். பாஸ் பாஸ், இந்த மிசைல்ஸை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? பழ போடுவீங்களா? இத கூடவா தெரியாது? ஓட்டுவையும் 10 ரூபாயும் ஒட்டுமொத்த புர்புரி நகரையும் அழிக்கத்தாண்டா இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப கண்டிப்பா ஜான் ஆயிடுவான்டா. ஜான் ஆயிட்டான்டா. பாஸ் பாஸ், அவசரப்பட்டு எக்கு தப்பா ஏதாவது முடிவெடுத்து நீங்க போட்ட பிளான நீங்களே சொதப்பிடாதீங்க. மோட்டு பத்துல ரொம்ப திறமைசாலிங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால புர்புரி நகரையும் அவங்களையும் ஒண்ணும் பண்ண முடியாது. காட்டுறேன்டா, செஞ்சு காட்டுறேன். அவங்கள மொத்தமா அழிச்சு காட்டுறேன்டா. மோட்டு பத்துல மட்டும் இல்ல, இந்த ஒட்டு மொத்த புர்புரி நகரையும் நான் அழிச்சு காட்டுறேன். ஏன்னா இந்த தடவை என் பிளான் ஃபெயில் ஆகாதுடா. அங்க பாத்தியா வானத்துல ஒரே நேரத்துல எவ்வளவு ராக்கெட் பறக்குதுன்னு. அனைவா நான் நினைக்கிறேன் ஒரு நாடு இன்னொரு நாடு மேல படை எடுத்துருக்கும் நினைக்கிறேன். அவனுக்கு தான் அனுப்பிச்சிருப்பாங்க. டேய் மோட்டோ, எந்த தேசமும் எந்த தேசத்து கூடவும் சண்டை போடவே இல்ல. அப்படிதான் யாரும் நம்மள நோக்கி தானே இந்த தாக்குதலை பண்றாங்க. புர்புரி நகரத்துல வாழ்ற மக்களே, ஜானாக போறாடா. ஜான் ஆயிட்டான்டா. இந்த மிசைல் அனுப்பி வச்சது நான் தானே. இது எப்படி இருக்கு? அதிரடி தாக்குதல். நான் நினைச்சிருந்தா இது அத்தனை மிசைல் உங்க தலையில விழ வச்சிருப்பேன்டா. ஏதோ போனா போகுதுன்னு உங்க எல்லாரையும் விட்டு வச்சிருக்கேன்டா. நான் தான் வேணும்னே மிசைல்ஸ் நடு ரோட்ல விழ வச்சிருக்கேன். இது எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் தான் இப்படி செஞ்சேன்டா. உங்க உயிரெல்லாம் நீங்க காப்பாத்திக்கணும்டா. உங்ககிட்ட இருக்கிற பணம் பொருள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கடா. உங்ககிட்ட எந்த ஒரு பொருள் இருந்தாலும் சரி, அதை உங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கடா. அனாவசியமா என் குண்டுக்கு பலியாகாதீங்கடா. எல்லாரும் எளிய மாதிரி ஓடி போய் பதுக்கிக்கங்கடா. இல்லனா மிசைல் அனுப்பி கொன்னுடுவேன். சிங்கம், உன்னோட இந்த மிரட்டலுக்குலாம் இந்த சிங்கம் பயப்பட மாட்டான். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. ஆனா இந்த சிங்கம் என்ன பண்ணுவானா அதை பண்ணுவான். அதான் புர்புரி நகர மக்களே, நான் உங்களை நினைச்சுதான் இப்ப வருத்தப்படுறேன். உங்ககிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள், நகை, பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுங்க. அப்படி இல்லாம ஜான் மிசைல விட்டானா இந்த புர்புரி நகரம் மொத்தமே அழிஞ்சு போயிடும். என்னோட போலீஸ் ஸ்டேஷனும் அழிஞ்சு போயிடும். சீக்கிரமா எல்லா பொருளையும் கொண்டு வந்து வெளியே வைங்க. இல்ல நான் மிசைல் அனுப்பி உங்க எல்லாருமே கொன்னுடுவேன். சீக்கிரம்டா. வேண்டாம் இரு. ஜான் கொஞ்சம் பொறுமையா இரு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். புர்புரி நகர மக்களே, சீக்கிரம் கொண்டு வந்து வைங்க. பகல் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டான்டா. ஆமா மோட்டோ, அவனுக்கு ரொம்ப துணிச்சல் வந்துருச்சு. இப்ப பகல் நேரத்திலேயே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டான். சிங்கம் சார், பட்ட பகல்ல ஒரு திருட்டு பையன் உங்க முன்னாடியே திருடிட்டு போறான். நீங்களும் வேடிக்கை பார்த்து சும்மா நிக்கிறீங்க. நீங்க புடியா இல்ல எலியா? சீக்கிரம் சொல்லுங்க. வெறும் எலி இல்ல மோட்டோ, பயந்தாங்கொலி எலின்னு சொல்லு. ஐயோ மோட்டு பத்துலு, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன பத்தி கவலை இல்ல. இந்த புர்புரி நகரத்தை பத்தி தான் கவலை. இங்க வாழ்ற மக்களை பத்தி தான் கவலை. ஒருவேளை நாம அதெல்லாம் கொடுக்கலனா, ஜான் அந்த மிசைல ஆன் பண்ணிட்டானா யோசிச்சு பாருங்க. யோசனை பண்ணுங்க. நமக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும். நாம நல்லா யோசனை பண்ணி அந்த மிசைல ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிடலாம். அட சிங்கம் சார், ஜானோட மிசைல்ஸ் ஃபெயிலியர் ஆக்குறதுக்காக என்கிட்ட இப்போ நானோ மிசைல்ஸ் இருக்கு சார். கவலைப்படாதீங்க. பூசணிக்கா மாட்டியா உங்ககிட்ட இருக்குன்னா அது ஏன்டா எங்க கிட்ட தராம இருக்க? புர்புரி நகர மக்களே, ஜான் மறுபடியும் வந்துட்டானப்பா. அதுவும் இவ்வளவு சீக்கிரமாவா? என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையாப்பா.
பொற்புரி நகரத்து மக்களே, நீங்க என் மிசைல இருந்து தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மோட்டு பத்துருவ இந்த இடத்தை விட்டு அடிச்சு துரத்துக்க. இல்ல நான் உங்க மேல மிசைல்ஸ் அனுப்பி அழிச்சிடுவேன். ஒரு மிசைல் மட்டும் இல்லடா, மிசைல் மழையே வரப்போகுது, ஜாக்கிரதையா இருங்க. பொற்புரி நகரையே உண்டில நாக்க போறேன்டா. ஏய் ஜாம், இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. புர்புரி நகர மக்கள் நீ சொல்றதுக்கெல்லாம் இனிமே ஆட மாட்டாங்க. மோட்டு பத்ரு எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி, அவங்கள நாங்க அனுப்ப மாட்டோம். சொல்ல போனா மோட்டு பத்ரு இந்த சிட்டியோட ஹீரோடா. மோட்டு பத்ருக்காக இந்த சிட்டி தன்னோட உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கு. மோட்டு பத்ரு இந்த நகரத்தோட சொத்து. அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவோம், அவங்க எங்க உயிரிடா. அதான் ஜான் சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான். இப்ப நாம உயிரோட இல்லடா, மோட்டு பத்ரு என்ன பண்ணுவாங்க? புர்புரி நகரத்து மக்களே, மோட்டு பத்ருவா கூட்டிட்டு வாங்க. அவனுங்க எங்க ஒளிஞ்சிருந்தாலும் தூக்கிட்டு வாங்க. சீக்கிரமா ஓடு, இல்லன்னா இங்க இருக்கிற ஜனங்கள் நம்மள மேல அனுப்பி வச்சிருவாங்க போல இருக்கு. மோட்டு ஓடிடலாம். எவ்வளவு துரோகிகளை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை நான் பார்த்ததே கிடையாது. நண்பன் மாதிரி நடிச்சு ஏமாத்துறியா? உன்னை இரு வச்சுக்கிறேன். கடவுளே, மோட்டு பத்ரு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் பயந்தே போயிட்டேன். ஆனா இப்ப நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா, இனிமே எனக்கு பயம் இல்ல. நாம சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம். வாங்க டாக்டர் ஜட்கா கிட்ட போலாம். கடவுளே, ஒருத்தரை தாக்குறதுக்காக எத்தனை மிசைல்ஸா? ஆள முடிஞ்சடா சாமி. மோட்டு பத்ரோட என்ன பண்ண போறேன்னு பாருங்கடா. மோட்டு, இப்ப எல்லா மிசைல்ஸும் நம்மள நோக்கி தண்டா வந்துகிட்டு இருக்கு. இப்ப நீ வேற ரூட்ல பறந்து போட. எவ்வளவு தூரம்டா இந்த மாதிரி ஓட போறீங்க? டயர்டானது எல்லாரும் அடங்க போறீங்க. மிசைல்ஸ் உங்களை அடிச்சு தூக்க போகுது. இந்த தடவை தான் நீங்க மோட்டு பத்துல ஓட வச்சிருக்கீங்க. நல்ல வேலை பண்ணிருக்கீங்க பாஸ். ஆனா பாஸ், நம்மளும் ஓடி போயிடலாமா? என்ன அந்த மோட்டு பத்துல அந்த மிசைல நம்ம பக்கமா திருப்பி விட்டுட்டாங்களா? என்ன பண்றது பாஸ்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அவங்க பதிலடி கொடுத்தா நம்ம தாங்க முடியாது பாஸ். ஓடி போயிடலாமா பாஸ்? சீக்கிரமா சொல்லுங்க பாஸ். வாய முடுங்கடா, வாய முடுங்க. என் சைடுல இருக்கீங்களா, அவங்க சைடுல இருக்கீங்களா? என்ன பாராட்டுங்கடா, என்ன பாராட்டி புகழுங்கடா. ஏதாவது பண்ணுடா, வயிறு காலியா இருக்கும். கூட வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா. ஏ மோட்டு, எப்படியாவது ட்ரை பண்ணி அவன் கையில இருக்கிற அந்த ரிமோட்டை பறிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த மிசைல்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும்டா. அவ்வளவுதானே? இப்ப பாரு. அடே வயித்த வளைச்ச மோட்டு, அப்படியே கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாருடா. நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆச்சா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வைங்க. அதுல யாரு எதுவோ அது அவங்களுக்கு வந்து சேரும். கவலைப்படாதீங்க. மோட்டு, இது நான் கொள்ள அடிச்ச பொருள்ரா. நீயே போய் வாங்கிக்கடா, கூட்டா போயிட. அடே, இப்ப உனக்கு நாங்க காட்டுறா தண்ணி. நான் தான் சொன்னேன்ல பாஸ். வாய மூடிட்டு வா
வாங்கடா, ஓடிட்டே இருக்கடா, இல்லனா இந்த மிசைல்ஸ் மண்டையில விழுந்துருடா. சாரி மோட்டு பத்லு, சாரி, எங்க தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். வாஜா ஜெயில் உன்னை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு. மோட்டு பத்லு, தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் உங்களால இந்த ஜான் கிட்ட இருந்து புர்புரி நகரம் பழைச்சிருச்சு. இங்க இருக்கிற எல்லாரோட தங்கம் பணம் எல்லாத்தையும் நீங்க திரும்ப வாங்கி கொடுத்துட்டீங்க.